நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். ஹாய், இதுதான் என் யூடியூப் சேனலில் நான் முதல்ல போடுற வீடியோ. நமக்கு சினிமாவை பற்றி தான் தெரியும். சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றின விஷயங்களை பேசுகிறது, அவங்கள பற்றி பேசுகிறதே வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். இன்றைக்கி நம்ம விண்வெளி நாயகன், உலக நாயகன், பன்முக திறமையாளர், பல மொழி பேச்சாளர், நடிப்புக்காக உயிரை தவிர எல்லாத்தையுமே கொடுக்குறவர், சம்டைம்ஸ் உயிரை பணைய வச்சு கூட நடிப்பார். அதனால் அவருக்கு உலக நாயகன் இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம ஆண்டவர் கமலஹாசன், அவருக்கு 70 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த 70ல் கிட்டத்தட்ட 65 வருஷமாக அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார். 1960 ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இப்போ வரைக்கும் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கார். அந்த வண்டியில் அவருக்கு விருதுகள் நிறைஞ்சிருக்கு, பேரும் நிறைஞ்சிருக்கு, புகழும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் பணம் மட்டும் நிறைஞ்சது இல்லை. 100 ரூபா போட்டு பணம் எடுத்தாருன்னா அவருக்கு 50 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே அட்வான்ஸாக போகிறவர். அந்த அட்வான்ஸுக்கு நம்ம மக்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பல படங்கள் அவருக்கு தோல்வி தான். ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் எடுத்த பல படங்கள் அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. பல பிரச்சனைகளை பார்த்தவர், கமர்ஷியல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி. விழுவார், திரும்ப திரும்ப எந்திரிச்சிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப தைரியமான, ரொம்ப கொண்ட கொள்கைகளை அந்த நேர் கோட்லேயே வந்துட்டு இருப்பார். ஒரு குணா விழுந்துட்டு அப்படின்னா உடனே கமர்ஷியல் ரேஞ்சுக்கெல்லாம் மாற மாட்டார். வேறு கம்பெனி படம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஹேராம் மாதிரி படம் எடுப்பார், விரும்மாண்டி மாதிரி படம் எடுப்பார், அன்பீசு மாதிரி படம் எடுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் கலை அதுதான். அந்த கலைக்கு நம்ம என்ன செய்யணும், கலை மீது கொண்ட ஆர்வம் என்ன, அதுதான் அவர் யோசிக்கிறார். இப்படி ஒவ்வொரு படங்களை தோற்றாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு திரும்ப திரும்ப கலை மீது இருக்கிற ஆர்வத்தில் நிறைய விஷயங்களை பண்ணி அதில் பிரச்சனைகளை அடுக்கடுக்காக ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தவர். அந்த நேரத்துலேயும் யாருக்கிட்டையுமே அவர் மண்டி போட்டதோ மன்னிப்பு கேட்டதோ கிடையாது. பிரச்சனைகளை நேராக நின்று ஃபேஸ் பண்ண மனிதர்னு தான் நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இப்போது 2022 விக்ரம், அதில் ஸ்டார்ட் ஆனது அவரோட கமர்ஷியல் ஜேர்னி. பயங்கரமாக கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டார். இவருக்காகவே ராஜ்கமலுக்கு பணம் வந்து சேரணுன்னே கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறி வந்த மாதிரி வந்திருக்கார் லோகேஷ் கனகராஜ். அவருக்கும் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்ற கிரெடிட், ராஜ்கமலுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்த ஒரு படமாக விக்ரம் வந்துட்டு அமைஞ்சிது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு மனிதர், பல பேரோட பிம்பம் கமலஹாசன். மணிகண்டன், லோகேஷ் கனகராஜ், இவங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக சினிமாவில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு கமலஹாசன் தான். மணிகண்டன் வந்துட்டு கமலஹாசனை பற்றி பேசியே ட்ரோலுக்கு ஆளானார். இவர் லோகேஷ் கனகராஜோட உடம்பை வந்துட்டு அறுத்து பார்த்தா உள்ளேருந்து ரத்தம் வராது, ஃபுல்லாக கமலஹாசன் படத்தோட சீன்ஸாக வந்து விழும். அந்த ரேஞ்சுக்கு கமலோட அடிக்ட் அவர். ஸோ அப்படி இருந்த கமலஹாசன் இப்போ ஒரு 3-4 வருஷமாக கமர்ஷியல் ரீதியாகவும் பெரிய ஒரு வசூலை வந்துட்டு தன் படங்களில் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. விக்ரம் மிகப்பெரிய வெற்றி வசூல் ரீதியாக. 2023 அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்காக 2023 கேப் விட்டார். 2024 இந்தியன் 2ல் ஒரு நடிகராக சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்தாலும், அமரனில் ஒரு தயாரிப்பாளராக பெரிய லெவலில் லாபமும் சரி, அந்த படத்துக்கு கிடைச்ச மதிப்பும் பேரும் சரி ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா டேபிள் ப்ராஃபிட். இப்போ தக்லீஃபும் ஒரு நடிகராகவும் சரி, தயாரிப்பாளராகவும் சரி பெரிய ரேஞ்சில் தான் அவர் வரப்போகிறாரு. ராஜ்கமலுக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது, அதில் மாற்றம் இல்லை. இந்த வசூலை பற்றி எதுக்கு வந்துட்டு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது பண ரீதியாக பல நஷ்டங்களை அடையும் போதே தலைவன் யாருக்கும் வந்துட்டு மண்டி போட்டதோ மன்னிப்பு கேட்டதோ கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போது வசூல் ரீதியாகவும் ஜெயிக்க ஆரம்பிச்சார். இந்த 70 வயசுலேயும் என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்ருக்கார். அப்போது இவர் இப்போ போயிட்டு பெங்களூரில் மன்னிப்பு கேட்பார். அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? கன்னடம் வந்துட்டு தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனது தான், அது எல்லாருமே சொல்கிறது. அதுதான் அவரும் வந்துட்டு சொன்னார். அது வந்துட்டு அந்த தக்லீஃபை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. தலைவன் வந்துட்டு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கவே மாட்டார் நமக்கு தெரிஞ்சு. அவரே கேரளாவில் வந்துட்டு சொல்லிட்டார், அவருக்கு கூடி போனால் ஒரு 20 கோடி லாஸ், பரவாயில்ல அப்படின்னு தலைவன் தூக்கி போட்டார். ஸோ இன்னும் 10 நாள் இருக்குது. மன்னிப்பு கேட்பாரா அப்படின்றது தெரியல. மன்னிப்பு கேட்க
கேட்க மாட்டார் மேக்ஸிமம். ஏன்னா அவர் உலக நாயகன். எதுக்கும் அடிபணியாத ஒரு மனுஷன் இதுக்கும் பணிய மாட்டார் அப்படின்றதான் எல்லோரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. எனக்கும் அதுதான் நம்பிக்கை. பார்ப்போம்.